இப்போதுதான் எங்கள் சேனலை முதன்முதலாக பார்க்கிறீர்களா என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்போதுதான் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து காண முடியும். இந்த கதையில் வரும் பெண்ணின் பெயர் ரேகா. அவருக்கு வயது 23 ஆகிறது. இவருக்கு ரஞ்சித் என்ற ஒரு தம்பி இருக்கிறார். அம்மா அப்பா சேர்த்து 4 பேரும் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். ரேகா சிறுவயதிலிருந்தே நன்றாக படிக்கக்கூடிய பெண். எனவே பிஎட் வரை படித்து முடித்தார். பிறகு தனது ஊருக்கு அருகில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலைக்கு சென்றார். ரேகா வேலைக்கு சென்ற பிறகு தனது குடும்பத்தில் நிதி பற்றாக்குறை இல்லை. ஏனெனில் அவரின் அம்மாவும் அப்பாவும் படிக்கவில்லை என்றாலும் தினமும் கூலி வேலைக்கும் சிறிய விவசாய நிலத்தின் மூலமும் வரும் வருமானத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ரேகாவுக்கு திருமண வயதாகியும் இன்னும் பொருத்தமான வரன் அமையவில்லை. ஆனால் ரேகாவோ இப்போதைக்கு திருமணம் வேண்டாம், கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று தனது வேலைக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார். ரஞ்சித் இப்போது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறான். இன்னும் ஒரு வருடத்தில் தனது படிப்பை முடித்துவிட்டு குடும்பத்திற்காக வேலைக்கு சென்று அம்மா அப்பாவை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வதாக கனவு காண்கிறான். ரேகா தனது தம்பியான ரஞ்சித்தை நினைத்து பெருமையாக பழுதுகிறார். அவர்கள் இருவருக்கும் இடையே சாதாரண அக்கா தம்பி உறவை விட நெருங்கிய நட்பும் பாசமும் நிலவுகிறது. தனது அம்மா அப்பாவிடம் கூட சொல்லாத பல விஷயங்களை ரேகா தயக்கமின்றி ரஞ்சித்துடன் பகிர்ந்து கொள்கிறார். அப்படித்தான் ரேகா கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ஒரு பையனை காதலித்தார். இருவரும் மிகவும் ஆழமாக காதலித்தார்கள். அவர்களுக்கு திருமணம் மட்டும் ஆகவில்லை, திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த விஷயத்தை ரேகா தனது தம்பி ரஞ்சித்திடம் மறைக்காமல் உண்மையே சொன்னார். அதனாலேயே ரஞ்சித் தனது அக்கா மீது கொண்ட பார்வை, பேச்சு எல்லாமே இரட்டை அர்த்தம் உள்ளதாக இருந்தது. சிறுவயதிலிருந்தே ரேகாவுக்கு அந்த விஷயங்களை இயல்பான ஆர்வம் இருந்தது. ரேகா பார்க்க மிகவும் அழகானவர். அவரின் உடல் தோற்றம் மிகவும் கவர்ச்சியாக இருந்ததால் ரஞ்சித்துக்கு அவரது சொந்த அக்கா மீதே ஒரு மயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் சொந்த அக்காவிடம் எப்படி என் ஆசையை வெளிப்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே மிகவும் நெருக்கமாக பழகி வந்தான். ரேகா தனது கல்லூரி வாழ்க்கையில் அந்த பையனுடன் ஏற்பட்ட அனுபவங்களால் மிகவும் இயக்கத்துடனே இருந்தார். பக்கத்து ஊரில் வேலைக்கு சென்றதால் தனக்கென்று ஒரு மொபைல் இருந்தது. இரவு நேரங்களில் சில வீடியோக்களை பார்த்து தனது இயக்கத்தை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தார். ஒரு நாள் குளியல் அறையில் ரேகா தனது மொபைலில் சில வீடியோக்களை பார்த்து மகிழ்ந்ததை ரஞ்சித் நேரடியாக பார்த்துவிட்டான். அது மட்டுமல்ல, இரவில் தூக்கம் வராமல் ரேகா தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்வதையும் ரஞ்சித் பார்த்தான். அந்த காட்சியை பார்த்த ஒரு நொடியிலேயே ரஞ்சித்தின் மனதில் எண்ணம் ஓடியது. ஏன் என் அக்கா இப்படி தனியாக இந்த இயக்கத்தை தீர்க்க வேண்டும்? நானே அவருக்கு உதவி செய்தால் என்ன? எவ்வளவு நாள்தான் அக்கா இப்படி தனியாக இருப்பார்? வேறு யாரிடமாவது சென்றால் மீண்டும் ஏமாற்றம் அடைய நேரிடும். எனவே நானே அவரின் இயக்கத்தை தீர்ப்பது நல்லது. இவ்வாறு முடிவெடுத்த ரஞ்சித் தனது அக்காவிடம் நேரடியாக எப்படி கேட்பது என்று தயங்கினான். அதனால் ரேகா ஆடை மாற்றும் போதும் குளிக்கச் செல்லும் போதும் உரசி பேசுவதும் நெருக்கமாக கட்டி அணைப்பதுமாக தனது ஆசையை மெதுவாக வெளிப்படுத்த ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் ரேகாவுக்கு நன்கு புரிந்துவிட்டது. தன் தம்பி தன்னை அடைய நினைக்கிறான். அவனுடைய பார்வையும் செயல்களும் மிகவும் வித்தியாசமாக இருந்தன. ஆனால் ரேகாவும் இயக்கத்தில் இருந்ததால் கண்டும் காணாமல் தனது தம்பிக்கும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். இப்படி இருந்த நிலையில் ஒருநாள் ரேகா வேலையிலிருந்து திரும்பும்போது தனது தம்பி ரஞ்சித் ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகுவதை பார்த்தார். அவர்கள் ஒரு விடுதிக்குள் செல்வதையும் சந்தோஷமாக வெளியே வருவதையும் ரேகா கண்ணுற்றார். அந்த சம்பவம் ரேகாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது.
தனது தம்பி இப்படி தவறான வழியில் செல்வதை அவர் விரும்பவில்லை. எனவே அன்று மாலையே ரஞ்சித்தை அழைத்து கண்டிக்க ஆரம்பித்தார். நீதான் இந்த குடும்பத்தில் நன்றாக படித்து அம்மா அப்பாவின் கனவுகளை நனவாக்க வேண்டும். இந்த வயதில் உனக்கு இது என்ன வேலை என்று ரேகா கேட்டார். உடனே ரஞ்சித் நான் எங்கும் போகவில்லை, கல்லூரிக்குதான் போனேன் என்று போய் சொன்னான். அதற்கு ரேகா உன்னை நானே இன்று பார்த்துவிட்டேன். நாளை உன் கல்லூரிக்கு வந்து பிரின்சிபலிடம் கேட்டுவிடுகிறேன் என்று போர் செய்ய ரஞ்சித் உண்மையே ஒப்புக்கொண்டான். அந்த பெண்ணுடன் தான் முறையற்ற உறவில் இருப்பதாகவும் அவளும் அந்த விஷயத்தில் ஆர்வமாக இருப்பதால்தான் நான் உதவுகிறேன் என்றும் ரஞ்சித் சொன்னான். பின்னர் அக்கா இந்த விஷயத்தை அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடாதே, இல்லை என்றால் என்னை கல்லூரிக்கு அனுப்ப மாட்டார்கள். உனக்கும் வர அமையாமல் இருக்கிறது. நீயும் இயக்கத்தில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நீ குளியல் அறையிலும் தனியாக இருக்கும்போதும் மொபைலில் வீடியோக்கள் பார்த்து சந்தோஷப்படுவதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். நான் வெளியில் தப்பு செய்யாமல் இருக்க நீ எனக்கு ஒத்துழைப்பாயா என்று கேட்டான். ரேகாவும் இயக்கத்தில் இருந்ததால் வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டே சரி என்றாள். அதாவது கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டாள். அந்த தருணத்திலிருந்து இருவருக்கும் இடையேயான உறவு முற்றிலும் மாறத் தொடங்கியது. இதற்கிடையில் வெளியூரில் ஒரு திருமணத்திற்காக ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. இந்த வாய்ப்பை ரஞ்சித் நழுவ விடவில்லை. இந்த வாய்ப்பை இழந்தால் வேறு எப்போதும் கிடைக்காது என்று நினைத்தவன் அம்மா அப்பாவை அனுப்பிவிட்டு தனது சொந்த அக்காவுடன் தனது விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தான். அன்று ரேகா வேலைக்கும் செல்லவில்லை. ரஞ்சித்தும் கல்லூரிக்கு செல்லவில்லை. இருவரும் தங்கள் இயக்கத்தை தீர்த்து கொண்டு மிகவும் சந்தோஷமான நேரத்தை கழித்தார்கள். பின்னர் அந்த சம்பவம் தொடர்ந்தது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இரவில் ஒவ்வொரு வாய்ப்பிலும் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். ரேகாவுக்கு தனது தம்பி மூலமாவது ஒரு நல்ல சுகம் கிடைப்பதாக மகிழ்ச்சியாக இருந்தது. மிகவும் இயக்கத்தில் இருந்த அவருக்கு ரஞ்சித்தின் ஆசை அவருக்கும் ஒரு விடுதலையாக இருந்தது. இப்படியே இருவரும் சில காலம் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். ஒரு கட்டத்தில் ரஞ்சித்தின் கல்லூரி முடிந்தது. அவன் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு செல்லத் தொடங்கினான். பணி காரணமாக வெளியூரில் தங்க நேர்ந்தது. படிப்படியாக ரேகாவிடமிருந்து ரஞ்சித் விலக ஆரம்பித்தான். வெளியூரில் வேலை செய்த காலத்தில் ரஞ்சித்துக்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். திருமணத்திற்கு பிறகு ரேகாவை முற்றிலுமாக மறந்துவிட்டான். தனக்கென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான். ஆனால் ரேகாவினால் ரஞ்சித்தை மறக்க முடியவில்லை. இருந்தாலும் தனது தம்பிக்கு ஒரு எதிர்காலம் உள்ளது. அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்பதில் அவருக்கு சந்தோஷமே இருந்தது. எனவே ரேகாவும் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சித்தார். அவரது அம்மாவும் அப்பாவும் முயற்சி செய்து அவரது சொந்த அத்தை மகனான வினோத் என்பவருடன் ரேகாவின் திருமணத்தை பேசி முடித்தனர். ரேகா வினோத்தை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தத் தொடங்கினர். ரேகா தனது மனதில் எண்ணி பார்த்தார். சொந்த தம்பி என்று கூட பார்க்காமல் அந்த ஒரு நாளில் நான் ரஞ்சித்துக்கு இடம் கொடுக்காவிட்டால் நானும் இன்று தப்பான வழியிலேயே சென்றிருப்பேன். அவனும் தப்பான வழியில் போயிருப்பான். ஆனால் அவன் என் இயக்கத்தை தீர்த்து வைத்தான். இன்று அவன் நன்றாக படித்து வேலையில் இருக்கிறான். நானும் என் கணவருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரேகாவின் பார்வையில் அன்று அவன் தராதரமாக இருந்தது அவர்கள் இருவரின் இயக்கத்திற்கும் ஒரு விடுதலைதான். அம்மா அப்பாவுக்கு தெரியாவிட்டாலும் ஊருக்கு தெரியாவிட்டாலும் நாங்கள் இருவருமே அந்த தவறான பாதையில் போகாமல் தடுக்கப்பட்டோம் என்று அவர் நினைத்தார். இருந்தாலும் அவர் மனதில் ஒரு சிறிய வலி இருந்தது. ஏனெனில் சரியான வரன் அமையாததாலும் தனக்குள் அடங்காத இயக்கம் இருந்ததாலும் தான் அவர் அந்த முடிவை எடுத்தார். ஆனால் இப்போது அவர் வினோத்துடன் வாழும் வாழ்க்கை மிகவும் சாதாரணமாகவும் அமைதியாகவும் இருந்தது. ரஞ்சித் தனது மனைவியுடன் வேறு ஊரில் மகிழ்ச்சியாக இருந்தான். அவனுக்கும் ரேகாவுக்கும் கிட்டத்தட்ட தொடர்பே இல்லை.
ஒருவேளை குடும்ப விசேஷங்களில் சந்தித்தாலும் அவர்கள் மிகவும் இயல்பாகவே பழகினார்கள். இருவருமே கடந்த காலத்தை மீண்டும் பேசுவதில்லை. ரேகா தனது ஆசிரியை பணியில் மிகவும் கவனமாக இருந்தார். மாணவர்களிடையே அவருக்கு நல்ல பெயர் இருந்தது. வினோத்தும் ஒரு நல்ல கணவனாக இருந்தான். ஆனால் எப்போதாவது இரவில் தனியாக இருக்கும்போது ரேகாவுக்கு அந்த நாட்கள் நினைவுக்கு வரும். அப்போதெல்லாம் அவர் தன்னை ஒரு புத்தகத்தில் மூழ்கடித்துக் கொள்வார் அல்லது வேலையில் கவனம் செலுத்துவார். இந்த கதையில் பல உண்மைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள இயற்கையான தேவைகளை புரிந்து கொள்வதும் அதனை சமாளிப்பதும் முக்கியமான விஷயம். குடும்பங்களுக்குள் பேசப்படாத மறைக்கப்படும் பல உணர்வுகள் உள்ளன. சில சமயங்களில் தகுந்த வழிகாட்டுதல் இல்லாததால் உறவுகளை தவறான பாதையில் சிந்திக்கத் தொடங்குகின்றன. ரேகாவும் ரஞ்சித்தும் தங்கள் உணர்வுகளை தவறான வழியில் தீர்த்து கொண்டார்கள். இருந்தாலும் இறுதியில் அவர்கள் இருவருமே சரியான பாதைக்கு திரும்பினார்கள். ஒருவருக்கொருவர் விலகி தனித்தனியாக நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இதுவே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற உள்ளடக்கங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய மறவாதீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் இருக்கவும்.